ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது என்னடா டேமு? டேம் பேருங்களா? இது சூலூர் டேம்டா. சூலூர் டேம், காங்கேயம்பாளையம் டேமு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துட்டு, நான் இது என்ன கோயில்னா கருப்புசாமி கோயிலா? இது வந்து யுவராஜனோட கோவில். யுவராஜனா அவங்க கோயில். அதனால தான் அந்த அண்ணா கோயிலில் இது அந்த அண்ணாவோட டேமு. இப்போ நம்ம கோழி வந்து வலிக்கி விட்டு விழுகிறான். குழிக்குள்ளே காலை வச்சிட்டானாமா. அதுக்கு தான் ஆழம் பார்க்குற குச்சி கொடுத்து எடுத்து போடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யுவராஜனாக்கு ஒரு ஃபோன் வருது. அதெல்லாம் சொல்லாதடா. நீ எல்லாம் சொல்லணும்டா. திடீர்னு அவனா வந்து வாய்ஸ் அடிட்டேன்னா என்ன வாய்ஸ் அடிட்டுன்னு சொல்லிட்டானே என்ன பண்ணுறது? கைஸ், இப்போ என் காலுக்குள்ளே வேறு ஒரு எறும்பு போயிடுச்சு. அது அந்த இடத்துல இழுக்கவே இல்லையே குச்சி கோழி, அந்த குச்சி தூக்கி போடு. பாருங்க கைஸ், ஒன்றும் இருக்காது. கைஸ், இப்போ நம்ம லோகேஷ் அதுக்குள்ள பாருங்க, அதுக்குள்ள பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு. இப்போ போட்டு வலையில பிடிக்க போறோம். ஜிலேபி மீன் இருக்கும், அப்புறம் நிறைய மீன்லாம் இருக்கும். பாருங்க, கோழி தட்டிகிட்டே போகிறான். திடீர்னு பாம்பு வந்து அவன் கொஞ்சம் பிடிக்க போகுது. கட் பண்ணிடலாம், வாய்ஸ் கட் பண்ணிடலாம். ஏன்னா கட் பண்ணிக்கலாம்ண்ணா. இதுல இருந்து போடுறேன் ஆழ்த்து. இதுல இங்க பிடி, இங்க நான் பிடிச்சிருக்கேன். இங்க நல்லா இருக்கு பாரு வலை, இதுல இருந்து போடு. கைஸ், நம்ம இப்போ வந்து ஒரு கார்பெட் மேலே நின்றுட்டுருக்கோம். அதனால நம்ம மேலே தண்ணி படல, ஆனால் அவங்க மேலே தண்ணி பட்டுருக்கு. நின்ற இங்கே தான் மாட்டி இருக்கு. இதை மட்டும் எடுத்து விட்டுலாம். நின்ற ஆழ்த்தினேன். கைஸ், இப்போ எல்லோரும் உள்ளே இறங்கிட்டாங்க. பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன்லாம் நாங்கள் எதுக்கு பிடிக்கிறோன்னா, இன்றைக்கி மீனை வந்து பூனைக்கு போட போகிறோம், நாய்க்கு போட போகிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா சமைச்சு கூட சாப்பிடுவோம். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் பண்ணுங்கள். கமெண்டில் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். எங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், வித்தியாசமாக மீன் பிடிப்பான். கொஞ்சம் வச்சுலாம் மீன் பிடிப்பான். போதுண்டா, அதுலேருந்தே போடுறோம் அப்படியே சும்மா. அந்த கட்டை எடுத்து விடுறோம். மேலே தூக்கி போடு. போடு. ரைஸ், நம்ம வலையை வந்து நம்ம போட்டிருக்காங்க. வலையை போட்டதுக்கப்புறம் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்காதீங்க. மீன் இருக்கும், அதெல்லாம் மீன்லாம் பெரிய பெரிய மீன் நிறைய இருக்கும் கைஸ். யூடியூப்ல எத்தனை நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணலாம்? எவ்வளோ வேணா அப்லோட் பண்ணலாமா? ஓகே ஓகே. கைஸ், இங்கே நிறைய தண்ணி பாம்பெல்லாம் இருக்கும். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இங்கே என்ன நாத்தடிக்குதுடா. மீனே இல்லைண்ணா இங்கே. ஏன்னா அங்கே தான் கைஸ், இங்கே ஒரு மீன் கூட இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் இப்போ கிளம்புனாலும் கிளம்பிடுவோம். அடித்தாலும் சிக்காதா? இது எங்கடா மீன் இருக்க மாதிரியே தெரியலடா. கைஸ், இதுதான் நம்ம கோழி. இவன் பேர் ஆதித்யன். ஸ்கூல்லேருந்து கோழின்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. இது நம்ம லுக்கி ஹாய் சொல்கிறோம். அது நம்ம யுவராஜன் தான். என்னமோ பார்த்துருக்காங்க, என்னன்னு தெரியல. இவங்க அதை போய் பார்க்க போகலாம். கைஸ் இப்போ ஏதோ பாம்பை பார்த்துருக்காங்களாமா.
என்னங்கண்ணா வீடியோ எடுங்கண்ணா அண்ணா vlog போடுறதுக்கு யூஸ் ஆகுடே லோக்கி இந்தா கைஸ் இப்போ நம்ம இங்கே ஒரு பாம்பை பார்த்துருக்கோம். பாம்பு உள்ள போயிடுச்சுடா. உள்ளே போயிடுச்சா? கோழி வேறு அதில் தான் நடந்து வந்தான். கைஸ் இங்கே தான் இருந்துச்சுன்னாங்க காணோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி மேலே சேரெலாம் தெரிச்சிருச்சு. செருப்புலேருந்து அப்படியே வாரி அடிச்சிருச்சு. பேண்ட்டு கிண்டலாம் எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு மீன் குதிச்சுட்டு இருக்கு அங்கே பாடுறா. கைஸ் நாங்கள் ஒரு மீன் குதிச்சுட்டு இருக்கோம் கைஸ். ஆனால் இவ்வளோதாண்ணா உள்ள வந்து சுற்றிருச்சுண்ணா மீன். லைட்டாக இருக்குது. அது பஞ்சிலே தெரியும்டா மீன் மாட்டுச்சுண்ணா. அடுத்து எங்கண்ணா போகிறோம்? சோளக்காட்டா? டி இளநீ இளநீ வீடியோ போட்டு நம்மளே மாட்டிடுவோம். கைஸ் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இங்கே ஃபுல்லாக சேராக இருக்குது. எங்கிட்டு கால் வச்சு வரதுன்னு தெரியல. இவன் முன்னாடி போட்டு நான் பின்னாடி வரேன். கோழி சீக்கிரம் ஜம்ப் வாடா, அப்போ தாண்டா நான் வந்து வர முடியும். டீ கேன பூண்டா டீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்குடா சுண்ணி மூடி தள்ளி போடா. தாகலிமாங்க கைஸ் இவன் ஒரு இது பண்ணிட்டான் கைஸ். என் மேலே சேர் தெரிச்சிட்டான். வார்த்தையெல்லாம் கண்டுக்காதீங்க, நிறைய பேசுவோம் அதெல்லாம். ஏன்டா டே ஐயோ சாமி. கழுவு உட்காந்து அங்கேயே கழுவு கைஸ். ஒரு 2 minutes கைஸ். அந்த காலை மட்டும் கழுவிக்கிறேன் கொஞ்சம். ஏதோ மீன் பிடிக்க போகிறாங்க கைஸ். நம்ம இந்த பக்கம் சைடில் நின்று ஓரமாக நின்று உன்னோட வீடியோ எடுக்கிறது தான் நம்ம வேலையே. இன்றைக்கி கொஞ்சம் கேமரா குவாலிட்டி நல்லதுன்னு எதாவது கோச்சிக்காதீங்க. நாளையிலேருந்து கேமரா எடுத்து வந்துடுறோம். கைஸ் இது இங்கே மீன் எது கண்ணுக்கு பல்ல போல, அதனால இங்கே கிளம்புறாங்க எல்லோரும். அடுத்து எங்கே வராங்கன்னு தெரியல. அடுத்து இந்த இங்கிட்ட வந்து பக்கத்து அணையில் போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். நண்டு செத்து கிடக்கு கைஸ். இங்கே வாங்க உங்களுக்கு நண்டு காமிக்கிறோம். நண்டு எங்கே செத்து கிடக்கு? இந்தோ கைஸ் தான் இங்கே நண்டு செத்து கிடக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு நண்டோட பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது குடிப்பாதையில் அப்படியே படுத்து செத்து போச்சுன்னு நினைக்கிறேன், தண்ணியில் மூழ்கி. என்னது கைஸ் இங்கே நிறைய பாம்பெல்லாம் இருக்கும் கைஸ். ஆனால் என்னமோ இன்றைக்கின்னு காணவே காணோம் எல்லாம். ஆனால் பாம்பாக செத்து கிடக்குது எல்லாம். அங்கே நாங்கள் 2 இடம் நாங்கள் ஸ்டார்டிங் வீடியோ vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாம்பு செத்து கிடந்துச்சு. பார்த்து எங்கள் கயிறு தான் கைஸ் கிடக்குது. பார்த்து பாம்புன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அங்கே ஒரு பாம்பு பார்த்தியா கைஸ்? நாங்கள் ஒரு பாம்பு இருக்கு பாருங்க கைஸ். அட்ராடி ஆயிடுச்சுன்னு உயிரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து அப்படியே விடுவோமா? செத்துருச்சுண்ணா. கைஸ் இங்கே பாருங்க, இதை எடுத்து அப்படியே விட போகிறோம். பாம்பு மேலே குத்தும். பாம்பு மேலே குத்தும். பாம்பு செத்து போச்சுங்க கைஸ். அதனால தான் அது நகரில் எனக்கு தெரிஞ்சு சேத்துக்குள்ளே பாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே 2 பாம்பு செத்து கிடக்குது பாருங்களா. அந்த தண்ணியில் கிடக்குது பாம்பு தான். எனக்கு தெரிஞ்சது தண்ணியில் யாராவது விஷம் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த பாம்பு செத்தது நாற்று ஓவர் அடிக்குது. நம்ம அங்கிட்டு போயிடுவோம். நேற்றெல்லாம் இந்த பாம்புங்கள்லாம் இங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா எல்லாம் செத்து கிடக்குங்க. எல்லாத்துக்கு காரணம் நாங்கள் ஒரு தொட்டி பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஆமாம்
அதுக்குள்ளே ஓட்டுடலாமாண்ணா கைஸ்? இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறையா மீன் இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ள தெரியும். அதுக்குள்ளே இப்போ பாருங்க, நம்ம இந்த வழியாக போவோம் கைஸ். இந்த இங்கே ஒரு பாம்பு செத்து கிடக்குது கைஸ், தெரியுதுங்களா? அதான் நிறைய பாம்பு செத்து கிடக்குது. யார் பண்ணு போட்டாங்க தெரில. நான் அந்த சுற்றி போகிற வலையை வாங்கினேன், அப்படியே வீசுவானுங்கள்ல கைஸ். இப்போ இங்கே போட போகிறாங்க. இங்கே மீன் இருக்கா என்னன்னு கூட தெரியல, போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கோம். நம்ம கோழி ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கிட்டான். செகண்ட் பின்னாடியே நம்ம லோகேஷ் இறங்குறான். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். போகிற நடுவில் அங்கே போடாதுச்சுன்னு கைஸ். நம்ம கோழி வந்து கொஞ்சம் துணிச்சலான ஆள், எதை பார்த்தாலும் பயக்க மாட்டார். உன்னோட பெருமையெல்லாம் சொல்கிறேன்டா. கீழே விட்ற ஆச்சுன்னு கீழே போக மாட்டேங்குது. இழுத்துட்டு போடா, இழுத்துட்டு அப்படியே போ. கைஸ் இங்கே யுவராஜானா சொல்கிறாங்க இங்கே ஒரு கூதி இருக்காதுங்கிறாங்க. நம்ம பார்ப்போம், பிடிச்சதுக்கப்புறம் இங்கே இப்போ கூதி அடைச்சி சொல்லிட்டு இருக்கா. போடு போடு, கீழே போடுற. அப்படியே இழுத்துட்டே போடா. அவன் குட்டியை பார்த்துட்டு தான் கைஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்குண்ணா இங்கே கேட் ஃபிஷ். அப்படியே போடுறான், அந்த கல்லுக்கிட்ட போடு. டேய் அப்படி அங்கே இழுத்துட்டு போடா, அந்த கார்னருக்கு இழுத்துட்டு போடா. அப்படியே இழுத்துட்டு போ, வந்துடும். அந்த கார்னருக்கு இழுத்துட்டு போ. அட சும்மா அப்படியே போடுறான், நீ போதுண்டா. அதுக்கு அப்படியே துரத்திட்டு வாடா எல்லாத்தையும். இல்லடா வரண்டா. டேய் அந்த கார்னர் இழுத்துட்டு போடா, முதல்ல உன் கால்கிட்ட கொண்டு வா. கைஸ் நம்ம கொஞ்சம் பெரிய குஞ்சு தான் பிடிக்கும், வந்துருக்கு குட்டி குஞ்சு இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய வலை தான் இருக்குது, அதனால குட்டி மீனில் யாரும் எதிர்பார்த்துடாதீங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போட வேண்டியது வேண்டாம் கைஸ். அங்கே ஃபேமிலியாக ஒருத்தங்க வராங்க ஸ்கூட்டியில், நம்மளையே பார்க்குறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டின்னு நினைக்கிற, சத்தமே இல்லாமல் வருது. நின்றுட்டாங்க கைஸ். கோழி உன் பின்னாடி தாண்டா போகும், எல்லாமே உன் பின்னாடி தாண்டா போகும் கைஸ். எந்த மீனும் மாட்டின மாதிரி இது இல்லை கைஸ். நான் வலையை போட்டு பிடிச்சிடலாமா பேசாம? அதை கேட் ஃபிஷ்லாம் மாட்டோம். வலைக்கு எங்கே வருது? எல்லாமே சின்ன மீன் தான். நான் கேட் ஃபிஷ் தானே இருக்குதுக்குள்ள போட்டோம்னா விரால்லாம் மாட்டணும். சோற வெயில் அடிக்குது, நம்ம அப்படியே மேலே போய் நின்று அப்படியே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வலை நல்லா இருக்கான்னு பாரு கைஸ். இங்கே 2 பூச்சிங்க மேட்ரு பண்ணுதுங்க கைஸ். அங்கே பாருங்க, ஈ மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. வாரம் நம்ம மீன் பிடிக்க வந்து பிட்டு பட சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம்ண்ணா. நல்லா இருக்கா கிழிஞ்சிருக்கா? அந்த துணி அந்த கிரீனு இங்க அவன் பின்னாடி. இதுக்குள்ளயா? எடுத்துட்டு வா. அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்காடா? இது எடுத்து பாரு. என்ன சொல்கிறாங்க? மாட்டோம்.
ஏதோ அரைச்சாலும் நாரி அளவுக்கு சத்தியமே சொல்கிறேன். ரெசார்ட் அங்கே போகலாமா? செங்கத்தோரை. ஆமாம், அது கால் அளவுக்கு தானே இருக்கும். ஏன்னா எதுரா நீ சொல்கிறா? அந்த செங்கத்தோ அங்கே நான் சொல்கிறானா அந்த பைக்கெல்லாம் கிடக்கும்ல. போகலாமா? இதுலேயே போயிடலாமா? கைஸ் வழி இல்லை, அதனால நாங்கள் கொஞ்சம் இதுலேயே போகலான்ட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் முள்ளாக இருக்குது, பார்த்து வரணும் போல். கைஸ் நம்ம குனிஞ்சு போயிடலாம். கைஸ் அவங்களால குனிஞ்சு விட முடியல, நான் மட்டும் குனிஞ்சு வந்துட்டேன். கைஸ் இதுதான் கைஸ் நம்ம லொக்கேஷனு. இதுதான் கைஸ் நம்ம யுவராஜன் அவங்க கோயில். வெயில் அடிக்க வாரமாக ஓதுங்க, நம்மளே கூப்பிட்றாங்க. எல்லோரும் எடுத்து இங்கே தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். மான் இருக்கும், சிறுத்தை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு 50 அடிக்கு முதல்ல ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. 50 அடியா? ஆமாம், பெரிய முதல்ல எங்கள் ஊரில் தாங்க இருக்குது. ஐஸ் இங்கே தான் இங்கே தொட்டாங்குச்சியில் இருக்குது. எவனோத்தன் இருந்துட்டு கொண்டி எழுதிட்டு போட்டுருப்பாங்கள. நீ பின்னாடி இருந்துடுறா, நாங்கள் போகிறது அப்போ தான் இதாக இருக்கும். கைஸ் இதுதான் நம்ம கோழி. ஹாய் சொல்கிறா கோழி, ஹாய் சொல்கிறா. கைஸ் இவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால் ஹாய் சொல்ல மாட்டான். நம்ம லோக்கி ஹாய் சொன்னால் சொல்லுவான். லோக்கி ஹாய் சொல்கிறா. யுவராஜன் ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. கைஸ் இங்கே ஓட வேறு பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. யாராவது உள்ளே விழுந்துட்டாங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து நடந்துவாங்க. வலிக்கு விட்டு உள்ளே விழுந்துட்டிங்கன்னா எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் சொல்கிறோன்னு கால் எடுத்து வச்சு இங்கே உள்ளே போயிட்டு தேவையில்லாத ரொம்ப பண்ணிக்காதீங்க. இங்கே வாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு செத்து கிடக்குதுன்னு. கைஸ் இங்கே வருங்க. இங்கே கைஸ் எவனோ ஒருத்தங்க அடி சொல்லிக்கிருப்பான் போல். இது வருங்க பாம்பு. கைஸ் இங்கே ஒரு பாம்பு செத்து கிடக்குது. அங்கே ஒரு குட்டி பாம்பு செத்து கிடக்குது. கைஸ் இங்கே ஒரு பாம்பு. கைஸ் இங்கே இல்லை, இங்கே ஒரு பாம்பு செத்து கிடக்குது. எவனத்து விஷம் போட்டான்னு நினைக்கிறேன். என்ன இத்தனை பாம்பு எப்படின்னா அடிச்சு கொள்ள முடியும்? கைஸ் எல்லாம் அங்கங்கே பாம்பா செத்து கிடக்குது. கைஸ் யாராவது பாம்பு கடி சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரோட லொக்கேஷன் வந்து பின் பண்ணி விடுங்க, நாங்கள் கொரியர் வச்சு விட்றோம். இங்கே பாருங்க, இருந்தா இதுக்குள்ளெல்லாம் மான்லாம் கிடக்கும் கைஸ். ஆமாம் கைஸ், மான் கிடக்கும் கைஸ். இந்த இங்கே ஒன்று இருக்குது. யாருக்கும் இந்த பாம்பு வேணும்னா லொக்கேஷன்லாம் வந்துட்டு பின் மட்டும் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? பார்த்தீங்களா அங்கே இளநீ தோப்பு. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ அந்த இளநீ எல்லாம் பிடுங்குவோம் கைஸ். இளநீ கேட்டு பிடுங்க, கேட்காம பிடுங்குது கைஸ். ரெண்டுமே பண்ணுவோம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுவீங்கன்னா நீங்களும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் கேட்குறோம். கைஸ் அங்கே தூரத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க கைஸ். எவன்னு தெரியல, சிவப்பு கலரில் ஏதோ போட்டு நிற்கிறாங்க. யார் அது? பொம்பளை ஆம்பளைன்னு தெரியல கைஸ். ஆம்பளைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வழியில் போகலாம்ல, இந்த பக்கம் ஒரு வழி. கைஸ் இல்லை, பெரிய அந்த கொக்கோட தலைடா இது. கைஸ் இந்த கொக்கோட தலை தான் கைஸ் இருக்குது. ஆனால் கொக்கு பேலன்ஸை காணோம் கைஸ். எல்லாம் தண்ணி தாண்டுறாங்க, நம்மளால தண்ணியெல்லாம் தாண்ட முடியாது. அந்த பக்கம் சைடில் இருந்துட்டு ஐயோ. ஆமாண்ணா, நைட்டு போனோன்னா வச்சுக்கோங்க பிடிச்சலாம். ஆனால் தண்ணிக்கு நடுவில் இருக்கேன்டா. நான் எடுக்கலை. அந்த டைமில் நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்ல. அது இன்னொரு vlog போட்டுடலாம்டா. நான் இளநீ திட்ட போகிறேன்.
அன்னைக்கு தான் ஓடணும். ஐஸ் இங்கே கோழி ரெடியாக இருக்கான் உள்ளே ஏறுறதுக்கு. டேய் இதோட கட் பண்ணிட்டா ஐஸ். இதோட பார்ட் 1 வந்து எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து நம்ம பார்ட் 2 போடுறத வந்துட்டு எல்லோரும் பார்க்குறதுக்காக எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ் 10 லைக் வந்துச்சுன்னா பார்ட் 2 ரிலீஸ். 10 லைக் வந்துச்சுன்னா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா கைஸ்?